சுரேஷ் சாலேவிடம் நடத்தப்பட்ட கடும் விசாரணைகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பெயரை உச்சரித்த சுரேஷ் சாலே மிக விரைவில் கோட்டாவிடம் விசாரணை. முன்னாள் புலனாய்வுத்துறையின் பொறுப்பதிகாரி சுரேஷ் சாலேவை சிறைக்குள் வைத்து கொலை செய்ய பெரும் திட்டம் வெளிப்படுத்திய விமல் வீரவம்ச. யாழ்ப்பாணத்தில் மருமகனின் வாழ்வெட்டில் மாமியார் மரணம், விசாரணைகள் தீவிரம். இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கும் எரிவாயுவின் விலை, அதிர்ச்சியில் மக்கள். ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதலை அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்துகின்றார் அனுர. உடனடியாக சாலேவை விடுதலை செய்ய வேண்டும், கொந்தளித்த நாமல் ராஜபக்ச. ஈரான் இஸ்ரேல் மோதலில் அடுத்த ஆயுதத்தை கையிலே எடுத்த ஈரான் தற்கொலை படகுகளினூடாக அமெரிக்க கப்பல்கள் மீது கட்டும் தாக்குதல், பற்றி எறியும் கப்பல்கள். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் சமீபத்திய முன்னேற்றத்தை குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. இதன்போது புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சாலே தொடர்பான பல உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. குற்றப்புலனாய்வுத்துறையால் நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்ட தகவல்களில் முக்கியமாக சாரா ஜெஸ்மினின் மரபணு சோதனைகள் மற்றும் இராணுவ உளவாளிகள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட கையாளுதல்கள் பற்றிய தகவல்கள் அடங்கும். சாய்ந்தமருது குண்டுவெடிப்பில் சாரா ஜெஸ்மின் என்கின்ற புலஸ்தினி மகேந்திரன் இறந்தார் என்பதை உறுதிப்படுத்த 2 முறை DNA சோதனைகள் நடத்தப்பட்டாலும் அவை பொருந்தவில்லை. 3வது DNA சோதனையை நடத்த சுரேஷ் சாலே CID அதிகாரிகள் மீது கடுமையான அழுத்தம் கொடுத்ததாக நீதிமன்றத்தில் கூறப்பட்டது. இந்த அழுத்தங்கள் மிகவும் தீவிரமாக இருந்ததால் அப்போதைய குற்றப்புலனாய்வுத்துறை தலைவர் அனுபவித்த கடுமையான மன அழுத்தத்தின் காரணமாக திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாக CID நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியது. தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தின் போது அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் இந்த 3வது DNA பரிசோதனையை நடத்த அறிவுறுத்தியதாக விசாரணை அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலேவை சிறைக்கூண்டுக்குள் வைத்து கொலை செய்வதற்கு முயற்சிக்கப்படுகின்றது. சுரேஷ் சாலேவை பாதுகாப்பதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட தயாராக உள்ளோம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார். தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அரசியல் பழிவாங்கலுக்கு அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டு துப்புரவு இல்லாத சிறைக்கூண்டில் அவரை அடைத்து வைத்துள்ளார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சுரேஷ் சாலே தொடர்பில் நீதிமன்றத்துக்கு இதுவரையில் முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை. கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் எலிகள் ஓடித்திரியும் சிறைக்கூண்டில் இவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சுகாதார வசதியற்ற மலசல கூடத்துக்கு அருகில் சாலேவை வைத்திருப்பதால் அவர் நோயாளியாக்கப்படுவார். சிறைக்கூண்டில் வைத்தவாறு அவரை கொலை செய்வதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது. அரசாங்கத்தின் இந்த முறையற்ற செயற்பாட்டுக்கு இடமளிக்க முடியாது. சுரேஷ் சாலேவை பாதுகாப்பதற்கு கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு தயாராக உள்ளோம். நாட்டு மக்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் விசாரணை செய்யப்பட்டு வரும் சுரேஷ் சாலே தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச வெளியிட்ட கூற்றுக்களை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மோசமாக நடத்தப்படுவதாக விமல் தெரிவித்திருந்த நிலையில் அமைச்சர் நலிந்த ஜெயதிசா அதற்கு பதில் அளித்துள்ளார். அதன்படி தனக்கு தெரிந்தவரை CIDயில் இருந்து இதுபோன்ற நிலைமைகள் குறித்து எந்த முறைப்பாடும் வரவில்லை என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள போது சாலே செய்தித்தாள்களை விரித்து தூங்க கட்டாயப்படுத்துவதாகவும் எலிகள் அவர் மீது ஓடுவதாகவும் மோசமான சுகாதார நிலைமைகளுக்கு மத்தியில் அவர் கடுமையான அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் விமல் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் பல சந்தேக நபர்கள் முன்னர் விசாரணைக்காக CIDயின் 4வது மாடிக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் அத்தகைய நிலைமையில் குறித்து யாரும் முறைப்பாடு அளிக்கவில்லை என்றும் அமைச்சர் நலிந்த சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தால் CID இந்த விடயத்தை ஆராய்ந்து தேவைப்பட்டால் விசாரணையை நடத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையை அரசியல் போட்டிகள் அல்லது புவிசார் அரசியல் நிகழ்ச்சி நிரல்களை நோக்கி திருப்பிவிடக்கூடாது என்று இலங்கை பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நீதி வழங்க நியாயமான, வெளிப்படையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை அவசியம் என்றாலும் சமீபத்திய முன்னேற்றங்கள் நம்பகத்தன்மை மற்றும் புறநிலை பற்றிய கவலைகளை எழுப்புகின்றன என்று எக்ஸ் தள பகுதியில் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்த மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே போன்ற மரியாதைக்குரிய ராணுவ அதிகாரிகளை தனிமைப்படுத்த முயற்சிப்பது, அதே நேரத்தில் உத்தியோகபூர்வ அறிக்கைகளில் அலட்சியத்துக்காக குறிப்பிடப்பட்ட நபர்களை புறக்கணித்து பின்னர் அரசாங்க பதவிகளை பெற்றவர்கள் நீதி செயல்பாட்டில் பொதுமக்களின் நம்பிக்கையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் அபாயம் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே ஒரு மரியாதைக்குரிய ராணுவ அதிகாரி. அவர் கிட்டத்தட்ட 3 தசாப்த கால பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்கான இலங்கையின் நீண்ட போராட்டத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தார் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய பாதுகாப்பிற்கான அவரது சேவையும் பங்களிப்பு மிகவும் பாராட்டத்தக்கது. இருப்பினும் பல ஆண்டுகளாக ஜெனரல் சாலேவை ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுடன் இணைக்க முயற்சிக்கும் வகையில் புனையப்பட்ட பொது கருத்துக்களும் அரசியல் ரீதியாக செல்வாக்கு செலுத்தப்பட்ட கதைகளும் பரப்பப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் கடுமையான தவறுகள் மற்றும் கடமையில் தோல்விகளுக்கு பொறுப்பானவர்கள் அதே அளவிலான விசாரணையை எதிர்கொள்ளவில்லை. உண்மையில் அதிகாரப்பூர்வ கமிஷன் அறிக்கைகளில் அலட்சியத்துக்காக கூறப்பட்ட சில நபர்கள் பின்னர் தற்போதைய அரசாங்கத்துடன் தங்களை இணைத்துக் கொண்டவர்கள் இப்போது உயர் பதவிகளில் வெகுமதி அளிக்கப்படுகிறார்கள் என நாமல் கூறியுள்ளார். மருமகனின் வாழ்வெட்டில் மாமியார் பலியான சம்பவம் நெல்லியடியில் இடம்பெற்றுள்ளது. வடமராட்சி பருத்தித்துறை கிராமக்கூடு பகுதியில் மனைவியின் தந்தையாரை வாளால் வெட்டி படுகாயப்படுத்திவிட்டு மனைவியின் தாயாரையும் வாளால் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் வடமராட்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச செயலகத்தில் அபிவிருத்தி உத்தியோகஸ்தராக பணியாற்றும் நபரே மாமனாரை வெட்டி படுகாயப்படுத்திவிட்டு மாமியாரை படுகொலை செய்துள்ளார். வாழ்வெட்டு சம்பவத்தை தொடர்ந்து பருத்தித்துறை காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி தலைமை காவல்துறை பரிசோதகர் பிரியந்தா அமரசிங்க தலைமையிலான 5க்கும் மேற்பட்ட காவல்துறை குழுக்கள் அமைக்கப்பட்டு மேற்கொண்டு சுற்றி வளைப்பில் குறித்த சந்தேக நபரை அதிரடியாக கைது செய்துள்ளனர். சுரேஷ் சலே மீது 2019 இலங்கை ஈஸ்டர் குண்டுவெடிப்புகள் தொடர்பான விசாரணையில் 3 முக்கிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை குற்றப்புலனாய்வுத்துறை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இஸ்ரோ நெத்திக்குமார முன்னிலையில் விசாரணை நடைபெற்ற போது சமர்ப்பிக்கப்பட்ட மேலதிக அறிக்கையில் 2018 வவுணதீவு 2 போலீஸ் அதிகாரிகள் கொலை மற்றும் 2019 சாய்ந்தமருது குண்டுவெடிப்பு சம்பவங்களின் விசாரணைகளை திட்டமிட்டு திசை திருப்பியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர்கொழும்பு பெட்டி தேவாலயத்தை தாக்குதலுக்கான இலக்காக அடையாளம் காட்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை தாக்குதல் நடைபெறலாம் என்ற முன்னறிவிப்பு கிடைத்திருந்த போதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் சிஐடி குறிப்பிட்டது. இதற்கு எதிராக சலே சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சம்பவம் நடந்த காலத்தில் அவர் மலேசியாவில் இருந்ததாகவும் பல விசாரணைகள் ஏற்கனவே நடைபெற்ற நிலையில் புதிய குற்றச்சாட்டுகள் முன்வைப்பது பக்கசார்பானது எனவும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதவான் மேலதிக விசாரணைகள் அவசியம் என குறிப்பிட்டு வழக்கை மார்ச் 25 தேதி வரை ஒத்திவைத்தார். யாழ் தென்மராட்சி பிரதேசத்தில் ஆயுதங்கள் தாங்கிய குழுவினரால் ஒரே இரவில் 5 வீடுகள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த சம்பவங்கள் இன்று அதிகாலை 1 மணிக்கும் 2:30 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இடம்பெற்றுள்ளன. சாவகச்சேரி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஒரு வீட்டின் மீதும் கொடிகாமம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட 4 வீடுகள் மீதும் குறித்த ஆயுத குழுவினர் தாக்குதல்கள் மேற்கொண்டுள்ளனர். சாவகச்சேரி காவல்துறை பிரிவில் உள்ள மீசாலை மேற்கு வங்களா வீதியிலுள்ள வீடொன்றில் புகுந்த ஆயுத குழுவினர் வீட்டில் இருந்த பொருட்களை அடித்து சேதப்படுத்தியுள்ளனர். மேலும் கொடிகாமம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மீசாலை தட்டான்குளம் வீதியில் 2 வீடுகள் மீது பெட்ரோல் குண்டுகள் வீசி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது வீடு முற்றாக தீக்கிரையாகியுள்ளதோடு மினி பஸ் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் எரிக்கப்பட்டுள்ளன. மேலும் கொடிகாமம் காவல்துறை பிரிவில் உள்ள மீசாலை வடக்கு ஞானவைரவர் வீதியில் உள்ள வீடொன்றிற்குள் புகுந்த குழுவினர் அங்கு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது வீட்டில் இருந்த பொருட்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டதோடு இளைஞர் ஒருவர் வாளால் வெட்டி காயப்படுத்தப்பட்டுள்ளார். அதனையடுத்து கொடிகாமம் காவல்துறை பிரிவில் உள்ள மீசாலை வடக்கு கிழக்கு ஊரொல்லையில் உள்ள வீடொன்றிற்குள் புகுந்த குழுவினர் அங்கிருந்த 2 கார்கள், பட்டா ரக வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் அடித்து நொறுக்கியுள்ளனர். இதன்போது கிராமத்து இளைஞர்களால் தாக்குதல் மேற்கொண்டவர்களில் 4 பேர் பிடிக்கப்பட்டனர். ஏனையவர்கள் தப்பியோடிய நிலையில் அவர்கள் விட்டுச் சென்ற 2 மோட்டார் சைக்கிள், 2 வாள்கள் மற்றும் கொட்டன்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. சம்பவ இடங்களுக்கு வருகை தந்த தடவியல் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லேட் சமையல் எரிவாயு விலையை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு கொள்கலன் விலை 300 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 4,330 ரூபாவாக இருந்தது. இதன் புதிய விலை 4,630 ரூபாவாகும். 5 கிலோகிராம் எரிவாயு கொள்கலன் விலையானது 120 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 1,742 ரூபாவாக இருந்த இதன் புதிய விலை 1,862 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. இதேவேளை நேற்று நள்ளிரவு முதல் லிட்ரோ எரிவாயுவின் விலை ரூபாய் 300 அதிகரித்தமை குறிப்பிடத்தக்கது. ஈராக் நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள பஸ்ரா அருகே 2 எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் தற்கொலைப்படை படகுகள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த மோதலில் ஈரான் இத்தகைய ஆயுதத்தை பயன்படுத்துவது இதுவே முதல் முறையாகும். வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட காமிகாசே அதிவேக படகுகள் மூலம் கப்பல்கள் மீது மோதி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்கப்பட்ட 2 எண்ணெய் கப்பல்களில் ஒன்று அமெரிக்க நிறுவனத்துக்கு சொந்தமானது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ட்ரோன்கள், ஏவுகணைகள், கடல் கன்னிவெடிகள் மற்றும் கடலுக்கடியில் இயங்கும் ஆளில்லா வாகனங்கள் பிறகு தற்போது இந்த அதிவேக படகுகளையும் ஈரான் தனது தாக்குதலில் சேர்த்துள்ளது. நேரடி போரை தவிர்த்து தனது வசம் உள்ள அனைத்து விதமான மறைமுக போர் ஆயுதங்களையும் ஈரான் தற்போது ஒவ்வொன்றாக பயன்படுத்தி வருகின்றது.